அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தினத்தன்று 3ஆம் பிறை சந்திர தரிசனம். அது மட்டும் இல்ல, இந்த நாள்ல இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. திரிபுஷ்கரா யோகம் இருக்குது. அதாவது நகை வாங்குவதற்காக நம்ம வழிபாடு செய்யும்போதோ, ஏதேனும் ஒன்று வாங்குனோம் அப்படின்னா நமக்கு அது பெருகும். அது நம்ம அடிக்கடி வாங்கிட்டே இருப்போம். அது ஒரு 3 மடங்கா நமக்கு திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்வாங்க. அதனால இந்த நாளன்று நீங்க சந்திரன் தரிசனம் பண்ணும்போதும் திரிபுஷ்கரா யோகம் இருக்கும். மாலை நேரத்துல ஆரம்பித்து இரவு நேரம் வரை நமக்கு அந்த திரிபுஷ்கர யோகம் இருக்குது. இந்த நேரத்துல வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மாலை 6:30 மணிக்கு மேல நீங்க செய்ய வேண்டியது மொட்டை மாடிக்கு போங்க. மொட்டை மாடியோ அல்லது வீட்டுக்கு வெளியிலோ நீங்க வந்து சந்திரனை பார்த்த மாதிரி உங்க கையில வந்து கொஞ்சமா ஒரு 5, 6 பச்சரிசி போட்டு வச்சுக்கோங்க. ரூ. 1 நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க. தங்கம் ஒரு மோதிரமோ அல்லது சின்னதா இருந்தா கூட பரவால்ல. அல்லது வெள்ளி கூட நீங்க கையில வச்சுக்கலாம். தங்க நாணயம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத கூட வச்சுக்கோங்க. வைத்துட்டு தங்க நகை சேரணும் மற்றும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கணும். உங்களுடைய பிரார்த்தனைலாம் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கணும், மகிழ்ச்சி கிடைக்கணும். என்னென்ன வேண்டுமோ எல்லாமே நீங்க வந்து கேளுங்க. கேட்டுட்டு நீங்க வந்து ஒரு வெண்மை நிற துணியில இத வைத்து முடிச்சு போல கட்டி, நீங்க வந்து பணம் வைக்கிற பாக்ஸ்ல அப்படியே வச்சுருங்க. அந்த நகையோட சேர்த்தே வச்சுருங்க. மறுநாள் அந்த நகைய எடுத்து நீங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். இப்ப உங்ககிட்ட வந்து நகை அப்போதைக்கு இல்ல அப்படின்னா, ஒரு பேப்பர்ல வந்து சொர்ணம் அல்லது நகைங்கிறத நீங்க எழுதிட்டு, அந்த பேப்பர மடிச்சு வச்சு அதையும் சேர்த்து வைத்து நீங்க வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். இத வந்து நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. அதேபோல சாயங்கால நேரம் வந்து ஒரு 6 மணிக்கு மேல வீட்ல வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. நீங்க மொட்டை மாடியில வழிபாடு செய்யும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகம் அப்படிங்கிற மந்திரத்த ஒரு 3 முறை, ஒரு 5 முறை நீங்க சொல்லிக்கலாம். சொல்லி வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமைனாலே முருகனுக்குரிய நாள். அதனால நீங்க வந்து உங்களால எப்படி வழிபாடு செய்ய முடியுமோ, முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்து, நீங்க வந்து உங்களால சொல்ல முடியிற மந்திரத்தை, உங்களால என்ன மந்திரம் சொல்ல முடியுதோ, இல்லைன்னா ஓம் சரவண பவாய நமக கூட சொல்லலாம். சொல்லிக்கலாம். இல்லைன்னா சஷ்டி கவசமோ, அல்ல திருப்புகளோ, பாடல்களோ படிச்சுட்டு, முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு நீங்க வழிபாடு செய்யும்போது, உங்களுக்கு வந்து நினைச்சது நினைத்தபடியே நடக்கும். நெய்வேத்தியமாக ஏதேனும் இனிப்பு வைத்து வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா கல்கண்டு தீபம் கூட ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க. நம்ம என்ன கேட்டாலுமே அது அப்படியே நடக்கும். இந்த நாள வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா, அம்மனுடைய வழிபாடும் ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடாக இருக்கும். கோவிலுக்கு போவதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். இப்ப இந்த நாளன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப நகை நெறைய பேரால நகை வாங்க முடியாது இல்லையா? நெறைய விலை ஜாஸ்தியா இருக்குல்ல இந்த நாளன்று. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு பேப்பர்ல வந்து நகை வாங்குற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 5 பவுன் நகை நீங்க வாங்கியிருக்கிற மாதிரி. 5 பவுன் நகை நான் புதியதாக வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற மாரி கூட நீங்க இந்த நேரத்துல எழுதிட்டாலே உங்களுக்கு சீக்கிரமா அது நடக்கும். உங்களுக்கு என்ன நகை வேண்டுமோ அத நீங்க எழுதுங்க. வாங்குற மாதிரி எழுதிக்கோங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்க எழுதிட்டு அத வச்சுட்டு, அதற்கு மேல கொஞ்சமா மல்லிப்பூ மட்டும் வச்சுருங்க. உங்களுக்கு வேண்டியது வேண்டியபடியே நடக்கும். ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். எல்லாமே நமக்கு நடக்கும், பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களாலயும் நகை வாங்க முடியும். உங்களாலயும் பார்த்தீங்கன்னா, பிடிச்சது எல்லாமே வாங்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நெனைக்கிறேன்.